எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ராக்சிமேட்டா 44 வருடங்களுக்கு முன்னாடி ஜனவரி 28 தேதி 1983 வருடம் நார்த் இந்தியா முழுக்க சத்யநாராயணன் பூஜாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழர்கள் பெருசா இந்த நாளை கொண்டாட மாட்டாங்க. ஆனா நார்த் இந்தியால இந்த நாள் ஃபேமஸ். எப்படி முக்காவாசி நார்த் இந்தியன்ஸ் இந்த நாளை கொண்டாடிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் கொல்கத்தால ஒரு பணக்கார ஃபேமிலியும் இந்த நாளை கொண்டாடிட்டு வந்தாங்க. இந்த குடும்பத்தோட பேரு பனிக் ஃபேமிலி. இந்த குடும்பத்தோட தலைவர் சந்திரநாத் பனிக். ஏன் ஈவன் இவங்களோட வீடு எங்க அமைஞ்சிருந்ததுன்னா கொல்கத்தாவோட பார்ஷ் லொக்காலிட்டியான கரியா ஹட் அப்படின்ற பகுதியில தான் அமைஞ்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஜனவரி 28 தேதி சத்யநாராயணன் பூஜாவை ரொம்ப பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் அவங்களோட வீடு முழுக்க சொந்தக்காரங்களால நிரம்பி இருந்தாங்க. பனிக் ஃபேமிலி எந்த அளவுக்கு பணக்கார ஃபேமிலினா அவங்களோட வீடு எந்த அளவுக்கு பெருசுனா அவங்க வீட்டோட சைஸ் 10,000 ஸ்கொயர் ஃபீட். இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல 44 வருஷத்துக்கு முன்னாடியே 11 மாடி கட்டடம் கட்டி இருந்தாங்க பனிக் ஃபேமிலி. 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல 11 மாடினா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா பில்டப் ஏரியா மட்டும் 1,10,000 ஸ்கொயர் ஃபீட். இந்த 11 மாடிகள்ல முதல் 3 மாடியை வாடகைக்கு விட்டிருந்தாரு சந்திரநாத். இந்த முதல் 3 மாடிகள்ல கவர்மெண்ட் ஆபீசஸ் இருந்துச்சு, பிரைவேட் ஆபீசஸ் இருந்துச்சு, ஈவன் சில வீடுகள் கூட இருந்துச்சு. ஈவன் சந்திரநாத்தோட வீட்ல வேலை செய்யற சில வேலைக்காரங்க கூட இந்த முதல் 3 மாடிகள்ல இருக்க சில சின்ன சின்ன ரூம்ஸ்ல தங்கிட்டு வந்தாங்க. அண்ட் சந்திரநாத்தோட வீடு எங்க இருந்து தொடங்குதுன்னா 4வது மாடியில இருந்து தொடங்குது. 4, 5, 6 இந்த 3 மாடிகளும் இவரோட வீடு மட்டும்தான். நீங்க அந்த வீட்ல இருக்க 5வது மாடிக்கு போனாலும் 6வது மாடிக்கு போனாலும் சந்திரநாத்தோட 4வது மாடியில இருக்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா மட்டும்தான் 5, 6 மாடிகளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாடிகளுக்கான படிக்கட்டுகள் அவரோட வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இதை தவிர மிச்சம் இருக்க 5 மாடிகள்ல 7ல இருந்து 11வது மாடி வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த பகுதி இன்னும் கட்டி முடிக்கப்படல. இந்த சூழல்ல தான் ஜனவரி 28 தேதி சந்திரநாத்தோட எக்கச்சக்க சொந்தக்காரங்க அவரோட வீட்டுக்கு சத்யநாராயணன் பூஜா கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் காலையிலேயே ஏர்லி மார்னிங்கே வந்துட்டாங்க. இந்த சூழல்ல அந்த வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்கலாம் காலையில 8:05க்கு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. அது என்னன்னா சந்திரநாத்தோட மூத்த மருமகளுக்கும் அவரோட மகனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த வீட்டோட டிராயிங் ரூம்குள்ள நடந்துட்டு இருக்கு. சந்திரநாத்தோட மகன் பேரு சந்தன். சந்தனோட மனைவி அந்த டிராயிங் ரூம்குள்ள குரலை வசதி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பிச்ச அடுத்த சில வினாடிகள்லயே சந்தன் என்ன பண்றான், அவனோட மனைவிய தரன்னு டிராயிங் ரூம்ல இருந்து அவனோட பெட்ரூம்குள்ள இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போய் பல்லாருன்னு கதவை சாத்துறான். சந்தன் அந்த ரூமோட கதவை சாத்தின அடுத்த வினாடியில இருந்து சந்தன் மனைவியோட அழுகுரல் வெளியே கேட்க ஆரம்பிச்சது. சந்தனோட மனைவி உள்ள அடி தாங்க முடியாம அழுவுறாங்க, கதறாங்க. இது எல்லாத்தையும் அந்த வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பூஜைக்கு தேவையான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல நடக்கிற கொடுமைகளை கண்டும் காணாம அந்த பூஜைக்கு தேவையான எல்லா சடங்குகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப மணி காலையில 8:30. சந்தனோட மனைவி பேரு தெப்ஜானி. 8:30 மணிக்கு அந்த ரூமை விட்டு தெப்ஜானி வெளியே வராங்க. அழுதுகிட்டே அந்த வீட்டுல இருக்க போனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாக்கு தான் போன் பண்றாங்க. சந்திரநாத் எப்படி கொல்கத்தால பெரிய ஆளோ அதே மாதிரி தான் தெப்ஜானியோட அப்பாவும் புர்துவான் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய ஆளு. புர்துவான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்க ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்ட். கொல்கத்தால இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த புர்துவான் டிஸ்ட்ரிக்ட் அமைஞ்சிருக்கு. சோ தெப்ஜானி போன் போட்ட உடனே அந்த போனை யார் எடுக்கிறாங்கன்னா தெப்ஜானியோட அண்ணன் தான் எடுக்கிறாரு. தெப்ஜானி அவங்க அண்ணன் கிட்ட அழுவுறாங்க, கதறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்றுவாங்கண்ணா, தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு அழுவுறாங்க. இன்ஃபேக்ட் தெப்ஜானி ஒன்னும் திருமணமாகி அந்த வீட்டுக்கு வந்த புது பொண்ணுலாம் இல்லைங்க. அவங்களுக்கு திருமணமாகி 7 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 3 குழந்தைங்க வேற இருக்காங்க. இந்த சூழல்ல தெப்ஜானி இந்த வார்த்தையை அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க தெப்ஜானி எவ்வளவு கொடுமைகளை அந்த வீட்டுல சந்திச்சிருக்கணும்னு. அந்த பக்கம் தெப்ஜானி அங்க அழுவுறத கேட்டு தெப்ஜானியோட அண்ணன் நடுங்குறாரு. அவருக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. இத பார்த்த தெப்ஜானியோட அப்பா இம்மீடியட்டா அவரோட பையன் கிட்ட இருந்து ரிசீவரை புடுங்குறாரு. என்னமா பிரச்சனைன்னு பதறி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா தெப்ஜானியோட அப்பா போன் ரிசீவரை எடுத்து காதுல வைக்கும் போது அவருக்கு கேட்ட வாய்ஸ் தெப்ஜானியோட வாய்ஸ் இல்ல. அவருக்கு கேட்டது அவரோட சம்பந்தி சந்திரநாத்தோட குரல். இந்த சமயத்துல சந்திரநாத் அந்த பக்கம் தெப்ஜானி கிட்ட இருந்து ரிசீவரை புடுங்கிட்டாரு. அவங்க அப்பா முன்னாடியே போன்ல சந்திரநாத் தெப்ஜானியை திட்டிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் தெப்ஜானியோட அப்பா போன்ல கேட்டுட்டு இருக்காரு. இந்த சூழல்ல தெப்ஜானியோட அண்ணன் அவங்க அப்பா கிட்ட இருந்து மறுபடியும் போனை வாங்குறாரு. சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், தயவு செஞ்சு என் தங்கச்சி அடிக்காதீங்க. நாங்க இன்னைக்கு சாயந்தரமே கொல்கத்தா வந்துடுறோம். எங்க பொண்ணை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம் சார்
யாருன்னு சொல்றாரு. இவர் சொல்றத துளி கூட கேட்காம சந்திரநாத் அந்த பக்கம் போனை கட் பண்ணாரு. உண்மையை சொல்ல போனா இந்த போன் கால் வந்த உடனே தெவ்ஜானியோட அப்பாவும் அண்ணனும் இம்மீடியட்டா கிளம்புறது தான் பிளான். ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா அவங்க அன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருந்தது. அதனால தெவ்ஜானியோட அப்பாவும் அண்ணனும் என்ன பிளான் பண்றாங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ இந்த கோர்ட் வேலையை முடிச்சிட்டு இம்மீடியட்டா பொண்ணை பார்க்க கொல்கத்தா கிளம்பிடணும்ன்றதுதான் பிளான். ஆனா எல்லா வேலைகளும் முடிக்கிறதுக்கே சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்ப மணி சாயந்தரம் 4:45. தெவ்ஜானியோட அப்பாவும் அண்ணனும் என்ன யோசிச்சாங்கன்னா சாயந்தரமே ஆயிருந்தாலும் பரவாயில்ல, மணி 4:45 ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இப்ப கிளம்பினா கூட நைட்டு 8-9க்குலாம் கொல்கத்தாவை ரீச் பண்ணிடலாம். அதற்கு பிறகு நம்ம பொண்ணை சேஃபா வீட்டுக்கு கூட்டு வந்தா போதும் அப்படின்றது தான் அவங்க ஐடியாவே. சோ 4:45க்கு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சந்திரநாத்தோட வீட்டுக்கு ஒரு போன் கால் அடிக்கிறாங்க. அந்த பக்கம் சந்திரநாத் தான் போன் எடுக்கிறாரு. என்ன கொல்கத்தா கிளம்புறன்னு நீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ உங்ககிட்ட பேசிட்டு கிளம்பலாம் தான் இருக்கும் அப்படின்னு தெவ்ஜானியோட அப்பா சொல்றாரு. உடனே அதற்கு சந்திரநாத் சொல்றாரு, இல்ல 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 நீங்க ஒன்னும் கொல்கத்தாலாம் வர வேணாம், நாளைக்கு எனக்கு புர்டுவான்ல சில வேலை இருக்கு, நானே உங்களை துர்காப்பூர் பெட்ரோல் பங்க்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதற்கு தெவ்ஜானியோட அப்பா, நான் என்னோட பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேக்குறாரு. இப்பதான் என் பையனும் மருமகளும் படம் பார்க்க வெளியே போயிருக்காங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லி போனை கட் பண்றாரு. என்னதான் சந்திரநாத் இப்படி பேசி இருந்தாலும் தெவ்ஜானியோட அப்பாக்கு மனசு அடிச்சுக்கிட்டே இருந்தது. இவன் இப்படி சாஃப்டா பேசுற ஆளே கிடையாது, இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட என்கிட்ட பேசினதே கிடையாது, ரொம்ப சாந்தமா அமைதியா பேசுறான், என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெவ்ஜானியோட அப்பாக்கு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் தெவ்ஜானியோட அப்பா தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டாரு. எப்படி இருந்தாலும் நாளைக்கு அவரே புர்டுவான் வரேன்னு தானே சொல்றாரு, எதற்கு நம்மளே கொல்கத்தாக்கு போய் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு அவர்கிட்ட பேசிட்டு அவர் சமாதானமா பேசினா கூட நம்ம பொண்ணை கொல்கத்தாக்கு போய் கூட்டிட்டு வந்துருவோம், நாளைக்கே நம்ம பொண்ணை நேர்ல பார்த்து பேசிடுவோம் அப்படின்னு தெவ்ஜானியோட அப்பா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அப்போ தெவ்ஜானியோட அப்பாக்கு தெரியாது, அடுத்த நாள் அவர் தெவ்ஜானிய சந்திரநாத்தோட வீட்டுல பார்க்க போறது கிடையாது. அதற்கு பதிலா கொல்கத்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல உடம்பெல்லாம் வீங்கி ரொம்ப கொடூரமான காயங்களோட மார்ச்சுரியில பார்க்க போறாருன்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரநாத்தோட குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம். அவருக்கு மொத்தம் 9 குழந்தைங்க இருந்தாங்க. அதுல 5 பொண்ணுங்க 4 பசங்க. இந்த 5 பொண்ணுங்கள்ல 3 பொண்ணுங்களை ஆல்ரெடி அவரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னும் 2 பொண்ணுங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்காரு. அதனால அவரோட 2 பொண்ணுங்களும் அவரோட வீட்டுல தான் ஸ்டே பண்ணாங்க. அந்த சந்திரநாத்தோட 4 பசங்கள்ல 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல. அதுலயும் கடைசி பையனுக்கு 12 வயசு தான், 7ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு வரானே. சோ இந்த 9 பசங்கள்ல சந்திரநாத்தோட முதல் பையன் பேரு தான் சந்தன். சந்தனுக்கு வீட்டுல பார்த்து தான் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்க அந்தஸ்திலேயே இருக்க, அவங்களுக்கு ஈக்குவலா வசதி வாய்ப்பு இருக்க பொண்ணை தான் தேடவே செய்யறாங்க. சோ அப்படி சந்தனுக்கு திருமணம் செய்யப்பட்ட பொண்ணு தான் தெவ்ஜானி. சந்தனும் தெவ்ஜானியும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது. அதை விட மோசமான விஷயம் என்னன்னா தெவ்ஜானிக்கு 14 வயது இருக்கும் போதே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. எஸ், இட் இஸ் a child marriage. சோ ஒரு குழந்தையா தான் அந்த பொண்ணு சந்திரநாத்தோட வீட்டுல வலம் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தனுக்கும் தெவ்ஜானிக்கும் திருமணமாகி 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கு 22 வயசு. 22 வயசுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு 3 குழந்தைங்க வேற வந்துருச்சு. இந்த சூழல்ல தான் 1983ஆம் வருடம் சத்யநாராயணன் பூஜாக்கு அடுத்த நாள், அதாவது ஜனவரி 29ஆம் தேதி, ஆக்சுவலா இன்னைக்கு தான் சந்திரநாத் தெவ்ஜானியோட அப்பாவை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு காலையில 10 மணிக்கு சந்திரநாத்தும் அவரோட மகன் சந்தனும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அதுவும் கையில ஒரு பெரிய சூட்கேஸை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு எங்க போறாங்கன்னா கல்கட்டால கோல் பார்க்ல இருக்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு போறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்றாங்க. 1 லட்சம் ரூபாய்னா அந்த காலத்துல எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமாங்க? 1983ல 10 கிராம் தங்கத்தோட விலை 1800 ரூபாய். அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு 1/2 கிலோ தங்கம் வாங்க முடியும். அப்ப யோசிச்சுக்கோங்க அவங்க வித்ட்ரா பண்ண கேஷோட மதிப்பு எவ்வளவுன்னு. அவ்வளவு காசையும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் எங்க போறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட போறாங்க. அந்த டாக்டரோட பேரு அஜித் குமார் பானர்ஜி. அஜித் கிட்ட இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, டாக்டர் என்னோட மருமக இறந்துட்டாங்க, அவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் வேணும்னு 2 பேரும் கேக்குறாங்க. அதற்கு அஜித் என்ன சொல்றாருன்னா, தாராளமா நான் டெத் சர்டிபிகேட் தரேன், ஆனா அதற்கு முன்னாடி அந்த பொண்ணோட உடலை நான் பாத்துறணும். ஏன்னா ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு இறந்துருச்சா இல்ல உயிரோட இருக்கான்னு. சப்போஸ் அந்த பொண்ணு மயங்கி கூட இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதனால நான் அந்த பொண்ணோட உடலை பார்த்துட்டு தான் டெத் சர்டிபிகேட் தருவேன்னு சொல்றாரு டாக்டர். இப்ப அந்த பொண்ணோட உடலெல்லாம்
காட்டுற சூழல்ல இல்ல. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரோம், நீங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு டெத் சர்டிபிகேட் மட்டும் எழுதிட்டாங்க அப்படின்னு சூட்கேஸ் எடுத்து அவர் டேபிள் மேல வைக்கிறாங்க. திறந்து காட்டினா அந்த சூட்கேஸ் முழுக்க பணம். இந்த பணத்தை பார்த்த உடனே அஜித் என்ன பண்றாரு, அந்த சூட்கேஸை மூடுறாரு, அவங்க பக்கமே தள்ளுறாரு. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி, என்னால ஒருத்தங்களோட உடலை பார்க்காம டெத் சர்டிபிகேட் தர முடியாதுன்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் அஜித் தான் டெத் சர்டிபிகேட் தர முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. அதுவும் அந்த காலத்திலே 1 லட்சம் ரூபாய் பணத்தை பார்த்தோம், டெத் சர்டிபிகேட் தர முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. அப்பயே 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்க வேணாம் அஜித் ரொம்ப நேர்மையான ஆளுன்னு. ஆனாலும் முட்டாள்தனமா சந்திரநாத் அந்த கிளினிக்கை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அஜித் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. அது என்னன்னா, சார் ஒரு உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போது அது சூசைடா இல்ல மர்டரான்னு கண்டுபிடிச்சிடலாமா சார் அப்படின்னு சந்திரநாத் கேள்வியை கேட்கிறாரு. இந்த கேள்வியை கேட்ட உடனே அஜித்துக்கு தூக்கி வாரி போடுது. அஜித் என்னதான் பதட்டம் அடைஞ்சாலும் சந்திரநாத் முன்னாடி அவரோட ஃபேஸ்ல அவர் ரியாக்ட் பண்ணல. அதற்கு பதிலா ரொம்ப காமா அமைதியா, கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு சந்திரநாத்தோட முகம் வாடுது. வாடிய முகத்தோடையே சந்திரநாத்தும் அவரோட பையனும் கிளினிக்கை விட்டு வெளியே போறாங்க. சந்திரநாத்தும் அவரோட பையனும் அந்த கிளினிக்ல இருந்து வெளியே போனதுல இருந்தே டாக்டருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதை பத்தி யார்கிட்டயாவது சொல்லாமா வேணாமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, இவனுங்க வேற ரொம்ப பெரிய ஆட்கள் வேற, அசால்ட்டா 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது போலீஸ் கிட்ட சொல்ல போய் நாளைக்கு நம்மள ஏதாவது போட்டானுங்கன்னா நம்ம வேற டெத் சர்டிபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் சொந்த மருமகளையே கொன்னவனுங்க அந்த மாதிரி தான் பேசுறானுங்க. அந்த பொண்ணு உசுரோட இருக்கா செத்துச்சான்னு கூட தெரியல, நம்மள கொலை பண்ண எவ்வளவு நேரம் ஆகும், அதனால போலீஸ்க்கு இந்த தகவலை தெரிவிச்சிடலான்னு முடிவு செய்றாரு. இருந்தாலும் அஜித்துக்கு ஒரு பயம், நாளைக்கு இந்த தகவலை நாம தான் சொன்னோம்னு தெரிஞ்சா வஞ்ச வச்சே நம்மள ஏதாவது செய்வானுங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான் இவனுங்க. அதனால அனானமஸ் கால் பண்ணிடுவோன்னு கொல்கத்தால இருக்க லால் பசார் கண்ட்ரோல் ரூம்க்கு கால் பண்றாரு. இவர் இந்த குழப்பத்திலே இருந்ததுனால இவர் கால் பண்ணும் போதே நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, கரியாஹட்ல இருக்க பனிக்ஸ் குடும்பத்தோட வீட்டுக்கு போலீஸ் அனுப்புங்க, ஏன்னா அவங்க அவங்களோட மூத்த மருமகளை கொலை பண்ணிட்டாங்க, அந்த மருமகளோட பாடியை டிஸ்போஸ் பண்ண பிளான் போட்டுட்டு இருக்காங்க, சோ அதை அவங்க செய்யறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வினாடியே அந்த கால் கட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் நடக்கிறது 1983. அந்த காலகட்டத்திலலாம் டெலிபோனுக்கு CLI டிவைசஸ் கூட கிடையாது. CLIனா வேற ஒண்ணும் இல்லங்க, காலர் லைன் ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ். அதாவது ஒரு டெலிபோன்ல இருந்து கால் பண்ணா எந்த நம்பர்ல இருந்து அந்த கால் வந்திருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. சோ அந்த காலர் கால்ல இருந்தாதான் யார பத்தி பேசுறாருன்னே தெரியும். கொல்கத்தா எவ்வளவு பெரிய சிட்டி, இதுல எங்க போய் பனிக்ஸ் ஃபேமிலின்னு கண்டுபிடிக்கிறது. இருந்தாலும் அந்த காலர் சொன்ன ஒரே ஐடென்டிஃபிகேஷன் என்ன, கரியாஹட் ரோட்ல இருக்க பனிக்ஸ் ஃபேமிலி. சோ அந்த ரோட்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இம்மீடியட்டா லால் பசார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் பண்றாங்க. உங்க ஏரியால பனிக்ஸ் குடும்பம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார், எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 300 மீட்டர் தூரத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, இந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே அவரை தெரியும், அவரோட குடும்பத்தை தான் பனிக்ஸ் குடும்பம்னு அழைப்பாங்கன்னு சொல்றாரு. உடனே என்ன சொல்றாங்கன்னா, இம்மீடியட்டா அவரோட வீட்டுக்கு போங்க, அவரோட மூத்த மருமகள் உயிரோட இருக்காங்களான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த கால் வந்த உடனே இம்மீடியட்டா கரிஹத் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் போலீஸ் சந்திரநாத்தோட வீட்டுக்கு போறாங்க. 4வது மாடியில அவரோட வீட்டு கதவு உள்பக்கமா சாத்தி இருக்கு. அந்த வீட்டோட வாசல்ல மொத்தம் 2 கதவுகள் இருக்கு. முதல்ல இரும்பாலான ஒரு கிரில் கேட், அதற்கு பின்னாடி ஒரு பெரிய மரக்கதவு இருக்கு. போலீஸ் வந்த உடனே கதவை தட்டி பாக்குறாங்க, வீட்டுல யாருன்னா இருக்கீங்களா, நாங்க போலீஸ் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அந்த வீட்டுக்குள்ள இருந்து சில ஆண்களும் சில பெண்களும் முணுமுணுக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரியல. வெளியே கதவு தட்டுற போலீஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப மணி 10:15. போலீஸ்க்கு இப்ப கிளியரா தெரியும் வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்ல கும்பலா நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு. அதனால கடுப்பான போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, நீங்க இப்ப கதவை திறக்கலனா நாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வருவோம்னு சொல்றாங்க. இந்த போலீஸோட குரல் கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரல. அதற்கு பதிலா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா லைட்ஸும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணப்பட்டது. இப்ப போலீஸ்க்கு கிளியரா தெரியும் இதற்கு மேல காத்திருக்க முடியாது, கதவை உடைச்சுதான் ஆகணும்னு. அதனால இம்மீடியட்டா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்க ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஒரு போலீஸ் அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கதவை உடைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சம்பவம் நடந்த அடுத்த 10 நிமிஷத்திலே ஃபயர் சர்வீஸ் ஆளுங்கலாம் வந்துட்டாங்க. எப்போ ஃபயர் சர்வீஸ் ஆளை கூப்பிடுறதுக்கு போலீஸ் ஆட்கள் அனுப்பிச்சாங்களோ அதே சமயத்துல முதல் 3 மாடிகள்ல இருக்க சில நெய்பர்ஸையும் போய் குடுத்தனக்காரர்களையும் போலீஸ் 4வது மாடிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இதற்கான காரணம் என்னன்னா, இது போலீஸோட ஒரு முக்கியமான ப்ரொசீஜர். ஏன்னா போலீஸ் வீட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு அவங்க கிட்ட விட்னஸ் இருக்கணும். ஏன்னா கொலைகாரன் உள்ள ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸ் தான் வந்து இந்த கொலையை செஞ்சுச்சுன்னு சொன்னா, இல்ல போலீஸ் எங்களை தேவையில்லாம அடிச்சாங்கன்னு சொன்னா, அப்படியே மாத்தி கோர்ட்ல பேசினா என்ன ஆகும்? அதனால இந்த மாதிரி சூழல்ல எப்பவுமே போலீஸ் பக்கத்துல இருக்கவங்கள விட்னஸா கூப்பிட்டுப்பாங்க. சோ அடுத்த 10 நிமிஷத்துல தீயணைப்பு வீரர்களும் வந்துட்டாங்க. 2 கதவையும் உடைக்கிற ப்ராசஸ்
ப்ராசஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு போலீஸ் அந்த பில்டிங் குள்ள வந்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே within no seconds இந்த பில்டிங்கை சுத்தி கும்பல் கூட ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே பனிக் ஃபேமிலியை பத்தி தெரியும். 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒருத்தன் வீடு கட்டி இருக்கானா சும்மாவா? அதுவும் கவர்மெண்ட் ஆபீஸ் பிரைவேட் ஆபீஸ்க்குலாம் வாடகை விட்டுருக்கான். கண்டிப்பா இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாம். அதனால மக்கள் ஈசல் போல கூட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல மக்களை கட்டுப்படுத்த முடியாத போலீஸ் லால் பஜார் கண்ட்ரோல் ரூமுக்கு வாக்கி டாக்கி மூலமா நடந்தது சொல்லி இன்னும் நிறைய போலீஸ் பேக்கப் வேணும்னு சொன்னாங்க. இமீடியட்டா இந்த கண்ட்ரோல் ரூம் மூலமா பக்கத்துல இருக்க போலீஸ் எல்லாருமே பனிக் குடும்பத்தோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இந்த வீட்டோட கதவை தீயணைப்பு வீரர்கள் உடைச்ச உடனே போலீஸ் பொறுமையா அந்த இருள் நிறைஞ்ச வீட்டுக்குள்ள டார்ச்சை பயன்படுத்தி பொறுமையா என்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டோட ஹால்லயே 3 லேடிஸ் வாயே திறக்காம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்திலேயே ஒரு பயங்கரமான பயம் தெரியுது. அந்த 3 லேடிஸை பார்த்த உடனே போலீஸ் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கோமா? கதவை ஓபன் பண்ணாதான் என்னவா? ஏன் 3 பேரும் எதுவும் பேச மாட்டீங்க அப்படின்னு போலீஸ் அந்த 3 பெண்களையும் நோக்கி கத்துறாங்க. பதிலுக்கு அந்த 3 பெண்களும் வாயே திறக்கல. இந்த 3 பெண்களோட பேர் என்னன்னா ஜோடு, சாந்தி, புஷ்பா. இந்த 3 பேருமே இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க. சந்திரநாத்தோட வீட்டுக்குள்ள போலீஸ் போன பிறகு என்ன ஆச்சுன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி சந்திரநாத்துக்கும் அவரோட மூத்த மருமகளுக்கும் என்ன பிரச்சனை, அந்த குடும்பமே ஏன் தெப்ஜானியை கொடுமைப்படுத்துச்சு, ஏன் தெப்ஜானியோட கணவர் கூட அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினாருன்றத டீடைல்டா பாத்துருவோம். சந்தனுக்கும் தெப்ஜானிக்கும் ஆகஸ்ட் மாசம் 1975ஆம் ஆண்டு தான் திருமணம் ஆச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெப்ஜானிக்கு அப்போ 14 வயது, சந்தனுக்கு அப்போ 20 வயசு. இது ஒரு சைல்டு மேரேஜ் தான். திருமணமான முதல் 3 ஆண்டுகள்ல தெப்ஜானிக்கு அந்த வீட்ல எந்த பிரச்சனையுமே வரல. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு அந்த வீட்ல ராணி மாதிரி வாழ்ந்திருக்காங்க. 14 வயசு சின்ன பொண்ணு இல்லையா? அந்த பொண்ணை சந்தனோட அக்கா, தங்கச்சிங்க, தம்பிங்கன்னு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சந்தனோட அப்பாக்குமே பிடிச்சிருந்திருக்கு. முதல்ல அந்த பொண்ணுக்கு எப்ப பிரச்சனை வர ஆரம்பிக்குதுன்னா 1978ஆம் வருடம் ஜூலை மாசத்தோட இறுதியில தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போ தெப்ஜானியோட அப்பா தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக சந்திரநாத்தோட வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்ப சந்திரநாத்தும் அவரோட மனைவியும் தெப்ஜானியோட அப்பா கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல சந்திரநாத் வந்து அவரோட சம்பந்தி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னோட பொண்ணு சித்ரா உங்களுக்கு தெரியலங்க, அவளுக்கும் வயசு ஆகிட்டே போகுது, அவளுக்கு வரன் தேடிட்டு இருக்கோம். உங்க மூத்த பையன் தெப்தாஸ் இருக்கானே, அவனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெப்தாஸ் எங்களோட மாப்பிள்ளையா வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சந்திரநாத் சொல்லியிருக்காரு. அதற்கு தெப்ஜானியோட அப்பா ரொம்ப பொறுமையா அமைதியா, ஐயோ இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்க பொண்ணையே என் பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருப்பேன். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா தெப்தாஸ்க்கு வேற இடத்துல நாங்க பொண்ணு பார்த்துட்டோம். அந்த பொண்ணையே திருமணம் செஞ்சுக்கிறோம்னு அந்த குடும்பத்துக்கிட்ட வாக்குறுதியும் கொடுத்துட்டோம். என்ன மன்னிச்சிருங்க, என்னால என்னோட வார்த்தையை உடைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலா தெப்ஜானியோட அப்பா இதை சொன்ன உடனே அன்னைக்கே சந்திரநாத்தோட முகம் மாறிச்சு. அடுத்த சில நிமிடங்கள்லயே சந்திரநாத்தும் அவரோட மனைவியும் ஹால்ல இருந்து ரூம்குள்ள போயிட்டாங்க. அதற்கு பிறகு அன்னைக்கு ஃபுல்லா சந்திரநாத்தும் சரி அவரோட மனைவியும் சரி தெப்ஜானியோட அப்பாவை சந்திக்கவே இல்லை. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே சந்திக்கவே இல்லை. தெப்ஜானியோட அப்பா போகும்போது கூட போயிட்டு வாங்க சம்பந்தின்னு ஒரு வார்த்தை சொல்லல. அன்னைக்கே தெப்ஜானியோட அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பேசின விஷயங்கள் சம்பந்திக்கு பிடிக்கலன்னு. அதனால அடுத்த கொஞ்ச நேரம் அதற்கு பிறகு ஊருக்கு கிளம்பிட்டாரு. இதுதான் முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா தெப்தாஸோட திருமணத்துல ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த பேச்சுவார்த்தை நடந்து சில நாட்கள் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் தெப்ஜானியோட அப்பா சந்திரநாத்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. எதற்காகனா அவரோட மகன் கல்யாணத்துக்கு, தெப்தாஸோட கல்யாணத்துக்கு சம்பந்தி குடும்பத்தை அழைக்கணும் இல்லையா, அதற்காக தான் வந்திருக்காங்க. பத்திரிகை வைக்கும் போது அவரோட சம்பந்தி கிட்ட சந்திரநாத் கேக்குறாரு, மெர்னால் கண்டி விஷ்ணு உங்க சொந்தக்காரங்க தானே? ஆமாங்க, என்னோட நெருங்கிய சொந்தக்காரர் அவரு, என் மனைவியோட சகோதரர். உடனே அதற்கு சந்திரநாத் என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களுக்கு யாருன்னா எனக்கு தெரியாது, ஆனா மெர்னால் காண்டி இந்த திருமணத்துக்கு வரக்கூடாது, அவர் வந்தார்னா நாங்க வர மாட்டோம் அப்படின்னு சந்திரநாத் சொல்றாரு. இது கேட்டு தெப்ஜானியோட அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா யோசிச்சு பாருங்க, மெர்னால் காண்டி அவர் மனைவியோட சகோதரர், கல்யாண பையனோட மாமா, அவர் எப்படி கல்யாணத்துக்கு வர வேணாம்னு சொல்ல முடியும் அப்படின்னு தெப்ஜானியோட அப்பா திகைச்சு போய் நிக்கிறாரு. உண்மையிலேயே ஆக்சுவலா என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, சந்தனும் தெப்ஜானியும் தானே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சந்தன் தெப்ஜானிய பொண்ணு பார்க்கறதுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல யாரோட வீட்டுக்கு போனாங்கன்னா மெர்னால் காண்டியோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அதுவும் சந்திரநாத் மட்டும் தான் மெர்னால் காண்டியோட வீட்டுக்கு போயிருக்காரு. அதுவும் சொன்ன நேரத்துல இருந்து 7-8 மணி நேரம் லேட்டா போயிருக்காரு. அதுவும் எதற்காக போயிருக்காருன்னா, எங்களுக்கு உங்களோட பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றதுக்காக போயிருக்காரு. இத சந்திரநாத் மெர்னால் காண்டியோட வீட்டுல சொல்லும் போது அங்க இருந்த மெர்னால் காண்டியோட குடும்பத்தினர்லாம் கோபம் அடைஞ்சிருக்காங்க, சந்திரநாத்தை திட்டி இருக்காங்க. அதற்கு பிறகு சந்திரநாத்தோட குடும்பம் தெப்ஜானிய பாக்குறாங்க. தெப்ஜானிய சந்திரநாத்தோட குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
சந்தனுக்கும் பிடிச்சிருக்கு, அவங்களோட திருமணமும் நடந்துச்சு. ஆனா சந்தனோட திருமணம் நடந்த பிறகுதான் மிருனால் காந்தி தேவ்ஜானியோட நெருங்கிய உறவினர்னு சந்திரநாத்துக்கே தெரிய வந்திருக்கு. சோ அந்த பகையை சந்திரநாத் மனசுல வச்சுக்கிட்டு இந்த சமயத்துல தேவ்ஜானியோட அண்ணன் கல்யாணத்துல காட்டலான்னு பாக்குறாரு. அண்ட் தேவ்ஜானியோட அப்பாக்கு தான் சந்திரநாத்தோட கோவத்தை பத்தி தெரியுமே, அதனால அந்த சமயத்துல அவர் எதுவுமே பேசல, அமைதியா வீட்டுக்கு போயிட்டாரு. தேவ்தாஸோட திருமண நாளும் வந்துச்சு. அன்னைக்கு சந்திரநாத்தோட மொத்த குடும்பமும் தேவ்தாஸோட திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த திருமணத்துக்கு சந்திரநாத்தோட குடும்பம் மட்டும் வரல, மிருனால் காந்தியோட குடும்பமும் வந்திருந்துச்சு. மிருனால் காந்தியும் வந்திருந்தாரு. மிருனால் காந்தியை பார்த்த சந்திரநாத் திருமண மண்டபத்திலேயே கோபம் அடைஞ்சாரு. அவரோட சம்பந்தியை பார்த்து மண்டபத்திலேயே கத்த ஆரம்பிச்சாரு, சண்டை போட ஆரம்பிச்சாரு. இனிமேல் நீ உன் பொண்ணை எப்படி பாக்குறன்றத நானும் பாத்துறேன், வாழ்நாள்ல இனிமேல் நீ உன் பொண்ணை பார்க்கவே முடியாதுன்னு கோபமா அங்க இருந்து கிளம்புறாரு. ஆல்ரெடி 2 பெரிய பிரச்சனை இந்த 2 குடும்பத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதுல மூணாவதா இன்னொரு பிரச்சனை புதுசா வந்து களமிறங்குச்சு. அது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னல, தேவ்ஜானியோட அப்பாவும் புர்துவான் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய பணக்காரர்னு. சோ புர்துவான் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு பெரிய ஏரியா குத்தகை எடுக்கிறதுக்காக தேவ்ஜானியோட அப்பா பெரிய அளவுக்கு பணம் கட்டியிருக்காரு. இந்த சமயத்துல சந்திரநாத் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களோட ப்ரொபோசலை வாபஸ் வாங்கிருங்க, ஏன்னா நாங்க அந்த ஏரியா குத்தகைக்கு எடுக்க போறோம், அதற்கான ப்ரொபோசலையும் கவர்மெண்ட் கிட்ட வச்சிருக்கோம்னு சொல்றாரு. இதற்கு உடனே தேவ்ஜானியோட அப்பா என்ன கேக்குறாருன்னா, அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸ் காட்டுங்க, ஏன்னா நான் பெரிய அளவுக்கு இந்த ஏரி மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இப்ப என்னால வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்றாரு. பட் சந்திரநாத் கிட்ட தேவ்ஜானியோட அப்பா கிட்ட காட்டுறதுக்கான எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல. இப்படி இந்த 2 குடும்பங்களுக்கும் நடுவுல பிரச்சனை வளர வளர தேவ்ஜானியோட வாழ்க்கை சந்திரநாத்தோட வீட்டுல பாதிக்க ஆரம்பிச்சது. தேவ்ஜானிய சந்திரநாத்தோட குடும்பத்தினர் வீட்லயே தரைக்குறைவா பேச ஆரம்பிச்சாங்க. சில சமயங்கள்ல தேவ்ஜானியோட கணவனான சந்தன் தேவ்ஜானிய அறைய ஆரம்பிச்சான், அடிக்க ஆரம்பிச்சான். சோ முதல்ல பிசிக்கல் அபியூஸும் மென்டல் அபியூஸும் இப்பதான் தொடங்க ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவ்ஜானி மாசத்துக்கு 1 வாட்டியோ இல்ல 2 வாட்டியோ அவங்களோட சொந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாங்க. பட் இந்த பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு தேவ்ஜானி அவங்களோட பெத்தவங்க வீட்டுக்கு அனுப்புறத தடை செஞ்சாங்க சந்திரநாத்தோட குடும்பத்தினர். ஈவன் அந்த பொண்ணு முன்னாடி எல்லாம் அடிக்கடி லெட்டர் எழுதும். பட் நாளாக அந்த பொண்ணு கிட்ட இருந்து பெத்தவங்க வீட்டுக்கு வர லெட்டர்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல தேவ்ஜானி கிட்ட இருந்து கடிதங்களே வரதில்லை. இப்படியே 3 வருடங்கள் தேவ்ஜானியோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப வருஷம் 1982 வருஷம். சந்திரநாத் கோல்டு ஸ்டோரேஜ் பிசினஸ்க்குள்ள போலான்னு பிளான் போட்ட வருஷம் அது. ஆல்ரெடி பல கோடி ரூபாய் கடன் வாங்கி சந்திரநாத் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அதுவும் 40 வருஷத்துக்கு முன்னாடி கோடிகள்ல கடன்னா எவ்வளவுன்னு யோசிச்சுக்கோங்க. பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவரோட பிசினஸ் போகல. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு பிசினஸ் ஃபிளாப் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு தேவையான எலக்ட்ரிக் பில்ஸையே சந்திரநாத்தால கட்ட முடியல. அந்த வருமானம் கூட அந்த பிசினஸ் ஈட்டல. இந்த சூழல்ல சந்திரநாத்தால அவர் வாங்கின கடனையும் அடைக்க முடியல. அதனால ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் ஒவ்வொரு பேங்க் டியூவும் தள்ளி போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல பேங்க் சந்திரநாத்துக்கு டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த சூழல்ல சந்திரநாத் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, தேவ்ஜானியோட அப்பா கிட்ட அவர் வாங்கின கடனை அடைக்க சொன்னாரு. அவர் வாங்கின கடன்ல 25% காசை பே பண்ண சொன்னாரு. 25% தேவ்ஜானியோட அப்பா எவ்வளவு பே பண்ணுனா 75 லட்சம் ரூபாய் பே பண்ணோம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த காலகட்டத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு 500 கிராம் தங்கம் வாங்க முடியும்னு. அப்ப 75 லட்சம் ரூபாய்னா எவ்வளவு பெரிய பிரைஸ்னு யோசிச்சு பாருங்க. அப்ராக்சிமேட்டா 38 கிலோ தங்கம் அந்த காசுக்கு வாங்க முடியும். சோ இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை தேவ்ஜானியோட அப்பாவால எப்படி தர முடியும்? அதனால தேவ்ஜானியோட அப்பா என்னால தர முடியாதுன்னு சொல்றாரு. இதனாலே இந்த 2 குடும்பத்துக்கும் நடுவுல பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல தேவ்ஜானியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னால 75 லட்சம்லாம் தர முடியாதுங்க, நான் வேணா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் 10 லட்சமுமே கம்மி காசுலாம் இல்லைங்க. 10 லட்சமும் அந்த காலத்துல பெரிய அமௌண்ட் தான். உண்மையை சொல்லணும்னா இந்த காலத்திலேயே பெரிய அமௌண்ட் தான். இதே சமயத்துல தான் சந்திரநாத்தோட மனைவிக்கும் உடல்நல சரியில்லாம போகுது. அவங்க ஒரு கட்டத்துல பெட்ரிடனே ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த சந்திரநாத்தோட குடும்பத்தினர் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இதற்கெல்லாம் காரணம் தேவ்ஜானி தான், தேவ்ஜானியோட ராசி தான். அவ ஒரு மூதேவி. அவ வீட்டுக்கு வந்ததுனால என்னோட மனைவி படுத்த படுக்கை ஆயிட்டா, நம்மோட சொத்தெல்லாம் போச்சு, நம்ம கடனாளி ஆயிட்டோம். இந்த மூதேவியால போன காசை அவங்க அப்பன் தானே அடைக்கணும், அது அவங்க அப்பனை அடைக்க சொன்னா அவனும் அடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கண்டமேனிக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. சந்தன் அவரோட மனைவியை தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாரு, அதிகமா அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சிருக்குன்னா, அந்த பொண்ணு காலையில யாருன்னா வீட்டுல பாத்துட்டா போதுமா, காலங்காத்தாலே மூதேவி எதிர்க்க வந்துருச்சு, இன்னைக்கு நாள் ஃபுல்லா காலிடா அப்படின்னு முணுமுணுப்பாங்களாம். இன்ஃபேக்ட் இந்த பொண்ணு அந்த குடும்பம் இப்படி கொடுமைப்படுத்துறத பார்த்து அந்த வீட்டோட சமையல்காரர் சைத்தன்யா பரிதாபப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்காக வருந்துறாரு. இன்ஃபேக்ட் சைத்தன்யா அந்த குடும்பத்தோட விசுவாச
விசுவாசி. பல வருடமா அந்த குடும்பத்துக்காக விசுவாசமா சமைச்சு போட்ட ஒரு ஆளு இந்த பொண்ணை இப்படி அந்த குடும்பம் ட்ரீட் பண்ணுதுன்னு ஒன்னே அவரால் தாங்க முடியல. ஒரு கட்டத்துலலாம் சைத்தன்யா தான் அந்த பொண்ணுக்கே உதவி செய்யறாரு. அந்த பொண்ணு தன்னோட பெற்றோர்களுக்கு எழுதுற கடிதத்தை யாருக்கும் தெரியாம வெளியே போய் போஸ்ட் பண்ணிட்டு வராரு. இப்படி சீக்கிரட்டா போஸ்ட் பண்ணப்பட்ட எல்லா கடிதங்கள்லயும் அந்த பொண்ணு அவங்க வீட்டுல நடக்கிற கொடுமையை பத்தி தான் எழுதியிருக்கு. அப்பா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கப்பா, என்னால இனிமேல் இந்த குடும்பத்துல இருக்க முடியாதுப்பா, நான் உங்க எல்லார் கூடயும் இருந்துடுறேனே, எனக்கு ஒரு மாசம் உங்க கூட இருந்தா கூட போதும்பா, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எனக்கு கிடைக்கும், மூச்சுட நேரம் கிடைக்கும், இங்க எல்லாரும் எனக்கு அழுத்த போட்டு நெருக்குறாங்கப்பா. ஈவன் இந்த லெட்டரை கூட சமையல்காரர் தான் வந்து போஸ்ட் பண்றாரு. என்ன உங்க கூட டெலிபோன்ல பேச விட மாட்டாங்க, என்ன வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்படியே நான் மீறி உங்ககிட்ட டெலிபோன்ல பேசினாலும் எல்லாரும் டெலிபோனை சுத்தி நின்னுக்குறாங்கப்பா. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறாங்க. எனக்கு வாய் விட்டு அழணும் போல இருக்கு. உங்களோட மருமகனும் ஒன்னும் நல்லவர்லாம் கிடையாது, எல்லாரும் முன்னாடியே என்ன அடிக்கிறாருப்பா. ஒருத்தரால இந்த மாதிரி சூழல்ல வாழ முடியாதுப்பா, தயவு செஞ்சு இங்க வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போங்கப்பான்னு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதங்கள் எல்லாம் பார்த்துட்டு தெவ்ஜானியோட அப்பா சந்திரநாத் வீட்டுக்கு வந்தா அவரை பல மணி நேரம் டிராயிங் ரூம்லயே வெயிட் பண்ண வைப்பாங்க. பல மணி நேரங்கள் வெயிட் பண்ண பிறகு அவரால் சில நிமிடங்கள் மட்டும்தான் தெவ்ஜானி கூட பேசவே முடியும். அப்பையும் தெவ்ஜானியோட நாத்தனாருங்க, நான் ஏற்கனவே சொன்னல சந்திரநாத்தோட 2 பெண்களுக்கு திருமணம் ஆகலன்னு, அவங்க 2 பேருமே தெவ்ஜானி கூட தான் இருப்பாங்க. அவங்க முன்னிலையில தான் தெவ்ஜானியும் தெவ்ஜானியோட அப்பாவும் பேசிப்பாங்க. அண்ட் தெவ்ஜானியோட அப்பா பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அதற்கு சந்திரநாத் சம்மதிக்க மாட்டாரு. இந்த சூழல்ல தான் தெவ்ஜானியோட 2வது சகோதரருக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. 1982ஆம் வருடம் துர்கா பூஜா வரத்துக்கு 20 நாளைக்கு முன்னாடி தெவ்ஜானியோட அப்பா குடும்பத்துல இருக்க எல்லாரும் கொல்கத்தா வந்திருந்தாங்க. தெவ்ஜானியோட அப்பா மட்டும் வேலை காரணமா புர்டுவான்லயே இருந்தாரு. பட் தெவ்ஜானியோட அம்மா அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே கொல்கத்தால அவங்க பையனுக்கு ஒரு வரன் பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த சமயத்துல தான் தெவ்ஜானி கிட்ட இருந்து அவங்க அப்பாக்கு ஒரு கால் வருது. அப்பா, காலையில உங்களோட மருமகன் என்ன பயங்கரமா போட்டு அடிச்சுட்டாருப்பா, என்னால வாயை திறக்க முடியல அப்படின்னு கதறாங்க. இதை கேட்ட உடனே தெவ்ஜானியோட அப்பா என்ன பண்றாரு, அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன் பண்றாரு. இங்கதான் தெவ்ஜானியோட அம்மா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. நடந்ததை எல்லாத்தையும் அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு. உடனே தெவ்ஜானியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு சந்திரநாத்தோட வீட்டுக்கு போறாங்க. இன்ஃபேக்ட் இந்த போன் வந்த அடுத்த சில நிமிடங்கள்லயே தெவ்ஜானியோட அம்மா கொல்கத்தால இருந்த காரணத்தினால சந்திரநாத்தோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா சந்திரநாத்தோட வீட்டுல அவங்க பல மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்பட்ட அவங்களோட பொண்ணு அவங்களால பார்க்க முடியல. பல மணி நேரங்கள் கழிச்சு தெவ்ஜானி ஆஸ் யூஷுவல் போல அவங்க நாத்தனார்களோட டிராயிங் ரூம்ல அவங்க அம்மாவை சந்திக்கிறாங்க. தெவ்ஜானியோட அம்மாக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே கண் கலங்கிருச்சு. ஏன்னா அந்த பொண்ணோட முகம்லாம் வீங்கி இருக்கு. பட் எதையுமே அவங்க அம்மாவால பேச முடியல. ஏன்னா தெவ்ஜானி மட்டும் தனியா இல்ல, தெவ்ஜானியோட நாத்தனாரும் கூட இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க பொண்ணு கிட்ட கூட அவங்களால சரியா பேச முடியல. அதனால பொறுமையா தெவ்ஜானியோட அம்மா என்ன பண்றாங்க, என் பொண்ணு கொஞ்ச நாள் என்னோட வீட்டுக்கு அனுப்புறீங்களான்னு கேக்குறாங்க. அதற்கு சந்திரநாத் மூஞ்சில அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதற்கு பிறகும் தெவ்ஜானியோட அம்மா பொறுமையா அவங்க பையனோட திருமணத்தை பத்தி பேசுறாங்க. தெவ்ஜானி கூடவே இருந்தாகணும்னு சொல்றாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு வழியா சந்திரநாத் என்ன சொல்றாருன்னா, சரி சந்தனுக்கும் திருப்புரால ஒரு வேலை இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் அவன் திருப்புரா போறான், அப்ப தெவ்ஜானியும் கூட அனுப்புறேன், உங்க வீட்டுல வந்து அவன் விட்டு போட்டோம் அப்படின்னு சந்திரநாத் சொல்றாரு. சந்திரநாத் சொன்னது கேட்ட உடனே அவங்க அம்மாக்கும் தெவ்ஜானிக்கும் அவ்வளவு சந்தோஷம். சில நாட்கள் கழிச்சு சந்திரநாத் சொன்ன மாதிரியே தெவ்ஜானி அவங்க வீட்டுக்கே வராங்க. அங்க சில நாட்கள் தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தெவ்ஜானி அவங்களோட பெத்தவங்க வீட்டுல இந்த வீட்டுல நடந்த டார்ச்சர் எல்லாத்தையும் நேர்ல முகத்தை பார்த்து சொல்றாங்க. என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பட் இந்த காலத்திலே பெண்ணோட பெத்தவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல சொல்லவா வேணும், 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லவா வேணும். கொஞ்சம் பொறுமையா அட்ஜஸ்ட் பண்ணி போமா, இந்த நேரமும் இந்த காலமும் கடந்து போகும், எல்லாம் சரியாயிடுமான்னு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் தான் சொல்றாங்களே தவிர அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நோக்கி அவங்க பயணிக்கல. இன்ஃபேக்ட் சந்திரநாத்தே எதற்காக தெவ்ஜானியை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாருன்னா, தெவ்ஜானி மூலமா சந்திரநாத்துக்கு அந்த வீட்டுக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்ண வேண்டி இருந்தது. அதை கன்வே பண்றதுக்காக தான் தெவ்ஜானிய அவங்க வீட்டுக்கு சந்திரநாத் அனுப்பிச்சாரு. அது என்னன்னா, உன்னோட அப்பாவும் உன்னோட சகோதரர்களும் சேர்ந்து என் கடனை அடைக்கலனா, என் மொத்த கடன்ல 25% அவங்க தரலனா உன்னால திரும்பி உன்னோட வீட்டுக்கே போக முடியாது அப்படின்றத தெவ்ஜானி கிட்ட அழுத்தமா சொல்லிதான் சந்திரநாத்தே தெவ்ஜானிய வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. பட் இந்த செய்தியை கேட்ட தெவ்ஜானியோட அப்பாக்கு கிளியரா தெரியும், அவர் அவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அவரால் அவ்வளவு காசுலாம் இமீடியட்டா புரட்ட முடியாது. ஏற்கனவே தெவ்ஜானியோட அப்பா 10 லட்சம் ரூபாய் சம்மதிக்கு தரதா ஒத்துக்கிட்டாரு. சரி நம்ம பொண்ணு இவ்வளவு குடும்பம் அனுபவிக்க வேணாம், இன்னும் கொஞ்சம்
காசு திரட்டுவோன்றதுதான் தெப்ஜானி அப்பாவோட பிளானா இருந்தது. இந்த சூழல்ல தான் சந்தன் தெப்ஜானியோட வீட்டுக்கு வராரு. நான் தெப்ஜானிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாரு. அப்ப தெப்ஜானியோட அப்பா, மாப்பிள்ள தயவு செஞ்சு என் பொண்ணு அடிக்க மட்டும் செய்யாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறாரு. அதற்கும் சந்தன் கோபமா தான் அவரோட மாமனார் கிட்ட பேசுறாரு. உங்களுக்கு எல்லாம் திமிரு விட்டு போச்சு, இனிமேல் உங்களால உங்களோட பொண்ணை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சந்தன் அன்னைக்கு தெப்ஜானிய வீட்டுல இருந்து கூட்டிட்டு போனாரு. உண்மையிலேயே தெப்ஜானியோட அப்பா அம்மாக்கு அன்னைக்கு தெரியாது. சந்தன் அதை மீன் பண்ணி தான் சொல்றாரு. அடுத்து அவங்க பொண்ணை உயிரோட பார்க்க போறது இல்ல, பிணமா தான் பார்க்க போறாங்கன்னு. சரி, இந்த சம்பவங்கள்லாம் நடந்து சில மாதங்கள் ஆயிடுச்சு. இப்ப 1983ஆம் வருடம் சத்யநாராயணன் பூஜா சந்திரநாத்தோட வீட்டுல நடந்துட்டு இருக்கு. காலையில எல்லா ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியும் அந்த பொண்ணை சந்தன் அடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு தெப்ஜானி அவங்க அப்பா கிட்டயும் போன்ல கால் பண்ணி பேசுறாங்க. இந்த சூழல்ல சத்யநாராயணன் பூஜை அந்த வீட்டுல முடியுது. மத்தியானத்துக்கு பிறகு வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த பூஜையில கூட தெப்ஜானி அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த பூஜையில அந்த பொண்ணை கடவுள் சிலைக்கிட்டே நெருங்க விடலையா, அவ மூதேவி, அவளை கிட்ட வர விடாதீங்க அப்படின்னு எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியும் சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ரிலேட்டிவ்ஸ்லாம் அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த வீட்டுல இருக்கிறது யார் யாரெல்லாம்? சந்திரநாத், அவரோட படுத்த படுக்கையான மனைவி. சந்திரநாத்தோட 5 பொண்ணுங்கள்ல 3 பொண்ணுங்க வீட்டுல தான் இருந்திருக்காங்க. கல்யாணியும் சித்ராவும் பூஜை முடிஞ்ச உடனே வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருந்த அவரோட மகள்கள் யார் யாருன்னா ஜெயந்தி, சுமித்ரா அண்ட் பித்ரா. அண்ட் சந்திரநாத்தோட 2வது பையன் ஆஷிஷ்க்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆயிருந்தது. அதனால ஆஷிஷும் அவரோட மனைவியும் இந்த பூஜையை அவங்களோட மனைவி வீட்டுல கொண்டாடுறதா முடிவு செஞ்சிருந்தாங்க. அதனால இந்த பூஜை நடக்கிற சமயத்திலேயே அவங்க வீட்டுல இல்லவே இல்லை. சோ பசங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சந்திரநாத்தோட முதல் பையன் சந்தன், அசிம் அண்ட் நந்தன். இந்த 3 பேர் தான் இருக்காங்க. இதை தவிர சந்திரநாத்தோட அம்மாவும் வீட்டுல தான் இருக்காங்க. அண்ட் வீட்டுல இருக்க வேலைக்காரங்களாம் யார் யாருன்னா இந்த வீட்டுல மொத்தம் 5 வேலைக்காரங்க இருந்திருக்காங்க. இந்த 5 வேலைக்காரங்கள்ல சமையல்காரர் சைத்தன்யா தெப்ஜானிக்கு உதவுற ஒரே ஆளு. ஆல்ரெடி பூஜையை கொண்டாடுறதுக்காக அவரோட சொந்த ஊருக்கு போயிட்டாரு. அண்ட் புஷ்பான்ற வேலைக்கார அம்மாவும் அன்னைக்கு லீவு, அவங்களும் அன்னைக்கு பூஜை காரணமா வேலைக்கு வரல. அப்போ வீட்டுல இருந்த மிச்சம் 3 வேலைக்காரங்க யாருன்னா ஜோடு, சாந்தி அண்ட் உர்மிளா. யூசுவலா சந்திரநாத்தோட வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களாம் சந்திரநாத்தோட வீட்டுக்கு கீழே இருக்க சின்ன சின்ன ரூம்ஸ்லயே, அதாவது படிக்கட்டை ஒட்டி இருக்க ரூம்ஸ்லயே தங்கி வேலை செய்வாங்க. ஆனா அதுல ஊர்மிளா மட்டும் விதிவிலக்கு. அவங்க எப்படின்னா காலையில வேலைக்கு வருவாங்க, மத்தியானம் வரைக்கும் வேலை செய்வாங்க, அதற்கு பிறகு வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க, மறுபடியும் சாயந்தரம் வருவாங்க, சாயந்தரம் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு இரவு வீட்டுக்கு போயிருவாங்க. சோ அன்னைக்கு மத்தியானம் வேலைகள் எல்லாம் முடிச்ச பிறகு ஊர்மிளாவும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கிறது 2 வேலைக்காரங்க மட்டும்தான், ஜோடு அண்ட் சாந்தி. இப்ப மணி சாயந்தரம் 4:05. ஜோடுவும் சாந்தியும் சமையல் கட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு தெப்ஜானியோட அலறல் சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறத பார்த்து வேலைக்காரங்களே பயந்துட்டாங்க. உடனே சாந்தியும் ஜோடுவும் சமையல் கட்டை விட்டு வெளியே வராங்க. அவங்க சமையல் கட்டை விட்டு வெளியே வரத தெப்ஜானியோட நாத்தனாரான சுமித்ரா தடுக்கிறாங்க. இங்க வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா சமையல் கட்டுக்கு போய் வேலையை பாருங்க அப்படின்னு அதட்டுறாங்க. இப்ப மணி 4:30. இவ்வளவு நேரமா கத்தி அலறி அழுதுட்டு இருந்த தெப்ஜானியோட குரல் இப்ப கேட்கறது நின்னுருச்சு. இவ்வளவு நேரமும் அலறல் சத்தம் ஒலிச்சிட்டு இருந்த அந்த வீடு வெறும் சில வினாடிகள்ல மயான அமைதியாச்சு. சமையல் அறையில வேலை செஞ்சுட்டு இருந்த ஜோடுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஜோடு என்ன பண்றாங்கன்னா சமையல் கட்டை விட்டு வெளியே வராம நைஸா எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா வீட்டுல இருக்க எல்லாரும் தெப்ஜானியோட அறைக்கு வேக வேகமா போறாங்க. அசிம், ஜெயந்தி, சுமித்ரா, வித்ரான சந்திரநாத்தோட வீட்டுல இருக்க எல்லா பசங்களும் தெப்ஜானியோட ரூம்குள்ள போறாங்க. ஜோடு இத மிரண்டு போய் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் சுமித்ரா ஜோடு முன்னாடி வந்து நின்னாங்க. ஜோடுவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன நீங்க வேலை செய்யற மாதிரியே தெரியலையே, இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க, வேலை செய்யவா இல்ல வேடிக்கை பார்க்கவா, ஒழுங்கா வேலை செய்யுங்கன்னு எட்டி பார்த்துட்டு இருந்த ஜோடுவை மிரட்டுறாங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது வேலை செய்யறதுக்காக தான், உங்களோட கான்சென்ட்ரேஷன் முழுக்க சமையல் அறையில தான் இருக்கணும் அப்படின்னு அதட்டுறாங்க. சாந்திக்கும் ஜோடுக்கும் இப்ப வேற வழி கிடையாது. அதனால அவங்க வேற வழி இல்லாம மறுபடியும் சமையல் அறையிலே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சாந்திக்கும் ஜோடுக்கும் சந்திரநாத்தோட வீட்டு கீழவே அறைகள் இருந்தாலும் அவங்க முக்காவாசி நேரம் சந்திரநாத்தோட வீட்டுல தான் உறங்குவாங்க. ஏன்னா திடீர்னு நள்ளிரவுல வேலை இருந்தா கூட சந்திரநாத்தோட குடும்பம் அவங்களை எழுப்பி வேலை வாங்கும். அதனாலேயே முக்காவாசி நேரம் ஜோடுவும் சாந்தியும் அவங்களோட வீட்டிலேயே தூங்கிடுவாங்க. பட் அன்னைக்கு ஜோடுவையும் சாந்தியையும் அவங்க வீட்டுல தூங்க விடல. அதற்கு பதிலா அவங்களுக்கு அலாட் பண்ண அறைகளுக்கு போய் தூங்க சொன்னாங்க. அண்ட் இந்த 2 வேலைக்காரங்களும் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி சந்திரநாத்தோட மகள் ஜெயந்தி இவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்துறாங்க. இங்க நடந்ததை பத்தி வெளியே மூச்சு விடக்கூடாது, அதை தாண்டி ஒரு வார்த்தை வெளியே போச்சு உங்க 2 பேர் மேலேயும் திருட்டு கேஸ் போட்டுருவோம், அப்புறம் மொத்த வாழ்க்கையும் காலி. யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு வேலை போறது மட்டும் இல்லாம ஜெயில அடப்பட்டு
வேற எங்கேயும் வேலை கிடைக்காம பசியிலேயே சாவிங்க அப்படின்னு மிரட்டி ஜெயந்தி அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போன பிறகு வேலைக்காரமா ஊர்மிளா இருக்காங்கல்ல, அவங்க யூசுவலா சாயந்தரம் வந்து வேலை செய்வாங்கல்ல, அவங்க சந்திரநாத்தோட வீட்டுக்கு வராங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடிச்சு பார்த்தா சந்திரநாத் தான் வீட்டு கதவை திறக்கிறாரு. இன்னைக்கு இரவு வீட்டு வேலைகள் எதுவும் கிடையாது, நீ வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு வரலாம்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஜோடு, சாந்தி, ஊர்மிளா 3 பேருமே வேலைக்கு வராங்க. புஷ்பான்ற வேலைக்காரமா ஊருக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னால, அவங்களும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. காலையிலே சந்திரநாத்தோட வீட்டு வேலைக்கு வந்துடுறாங்க. இவங்க 4 பேரும் வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகு ஜோடுவும் சாந்தியும் வீட்டுல என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்றத ஊர்மிளா கிட்டயும் புஷ்பா கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்க நடந்ததை கேட்டு ஊர்மிளாக்கும் புஷ்பாக்கும் அல்ல இல்ல. இன்ஃபேக்ட் 2 பேரும் வாயை திறக்கல. இந்த சூழல்ல ஊர்மிளா என்ன பண்றாங்கன்னா, நைஸா எதுவும் தெரியாத மாதிரி சந்தன் கிட்ட போய் பேசுறாங்க. ஐயா அம்மா எங்கயா, காலையில இருந்து நான் அம்மாவே பார்க்கல அப்படின்னு சந்தன் கிட்ட பேசுறாங்க. சந்தன் அசராம தெப்ஜானி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டான்னு சொல்றாரு. நேத்து நைட்டு தெப்ஜானியோட சகோதரர்கள் வந்திருந்தாங்க, வந்து அவளை அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப அவ புர்துவான்ல தான் இருக்கான்னு சொல்றாரு. இன்னைக்கு தான் சந்தனும் சந்திரநாத்தும் பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணாங்க. அவங்களோட ஃபேமிலி டாக்டரை போய் சந்திச்சாங்க. அதற்கு பிறகு நைட்டு 10 மணிக்கு ஃபேமிலி டாக்டர் போலீஸ்க்கு கால் பண்ணாரு. இந்த சமயத்துலலாம் ஆல்ரெடி ஊர்மிளா அவங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருந்த வேலைக்காரங்க எல்லாம் யாருன்னா புஷ்பா, சாந்தி அண்ட் ஜோடு மட்டும்தான். அந்த சமயத்துல தான் போலீஸ் வந்து சந்திரநாத் வீட்டோட காலிங் பெல் அழுத்துறாங்க. நாங்க போலீஸ் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. சந்திரநாத்தோட குடும்பத்துக்கே தூக்கி வாரி போடுது. போலீஸோட சத்தம் கேட்ட உடனே இம்மீடியட்டா சுமித்ரா என்ன பண்றாங்க, இந்த 3 வேலைக்கார பெண்களையும் மறுபடியும் மிரட்டுறாங்க. இங்க பாருங்க, போலீஸ் அடிச்சு கேட்டா கூட இங்க நடந்தது எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. அதற்குள்ள சந்திரநாத், அவரோட மகன் சந்தன், அப்புறம் அசிம், இவங்க 3 பேரும் 4வது மாடியில இருக்க ஸ்டேர்ஸை பயன்படுத்தி 5வது மாடிக்கு போயிடுறாங்க. 5வது மாடியில இருந்து ஒரு ஃபயர் எக்ஸிட் ஒன்னு இருக்கு, அதை பயன்படுத்தி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சந்திரநாத்தோட வீட்டுக்குள்ள வந்த போலீஸ் அந்த வீடு முழுக்க செக் பண்றாங்க. அந்த வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்தா அந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அந்த 3 வேலைக்கார பெண்கள் இருக்காங்க, சந்திரநாத்தோட படுத்த படுக்கையான மனைவி இருக்காங்க, சந்திரநாத்தோட அம்மா இருக்காங்க, 3 குழந்தைங்க இருக்காங்க. போலீஸ் அந்த வீட்ல இருக்க எல்லாரையும் விசாரிச்சு பார்க்கறாங்க. யாருக்குமே எதுவுமே தெரியல, யாருமே எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க. இந்த சூழல்ல போலீஸ்க்கு அந்த சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள மைல்டான ஒரு வித்தியாசமான வாடை அடிக்குது. அதுவும் போலீஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் மட்டுமே தெரிஞ்ச வாடை அது. அது என்ன வாடைனா, மனித உடல் அழுகிற வாடை. அது ரொம்ப மைல்டா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு. சோ போலீஸ்க்கு இப்ப கண்டிப்பா தெரியும், இந்த வீட்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு உடல் மறைக்கப்பட்டிருக்குன்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரநாத்தோட வீடு மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டுல எக்கச்சக்க ரூம்ஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளோரோட சைஸும் 10,000 ஸ்கொயர் ஃபீட். அதனால போலீஸ் என்ன பண்றாங்க, முதல்ல அவங்களுக்கு வர வாடையை நோக்கி அவங்களோட சர்ச் ஆபரேஷனை தொடங்குறாங்க. அப்போ தெப்ஜானியோட ரூம்ல அவங்களோட பெட்டுக்கு அடியில அவங்களோட உடல் மறைக்கப்பட்டிருக்கு. இதற்கு பிறகு போலீஸ் தெப்ஜானியோட உடலை ரெக்கவர் பண்றாங்க. அந்த உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்புறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல போலீஸ்க்கு தெரிஞ்சது என்னன்னா, தெப்ஜானியோட தலையில பிராக்சர் ஆயிருக்கு. தெப்ஜானி அவங்க தலையில அடிக்கப்பட்டதுனால தான் இறந்திருக்காங்க. தெப்ஜானியோட உடல்ல எக்கச்சக்க காயங்கள் இருந்திருக்கு. ஆனா அந்த காயங்களை தவிர அவங்க கழுத்திலயும் ஒரு பெரிய காயம் இருந்திருக்கு. அந்த காயம் பார்க்க எப்படி இருக்குன்னா, தூக்குல தொங்கின மாதிரி ஒரு காயமா இருந்திருக்கு. சோ ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, தெப்ஜானிய முதல்ல அவங்களோட கணவனும் மாமனாரும் சேர்ந்து தலையில அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அவங்களோட ஸ்கல் பிராக்சர் ஆகுற அளவுக்கு தலையில அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த கேஸ சூசைட் கேஸா மாத்தணும்ன்றதுக்காக அவங்களோட கழுத்துல புடவைய கட்டி அவங்களோட ரூம்லயே தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. தெப்ஜானிய தூக்குல தொங்க விட்ட பிறகு அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நேரா அவங்களோட ஃபேமிலி டாக்டரை போய் மீட் பண்ணிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம்ல ஒரு கேஸ் சூசைட் கேஸா இல்ல மர்டர் கேஸா கண்டுபிடிச்சிடலாமான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த டாக்டர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்ன உடனே தூக்குல தொங்குற தெப்ஜானியோட உடலை கீழே இறக்கி இருக்காங்க. அந்த உடலை எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி போட்டுலான்னு டிசைட் பண்ணிருக்காங்க. இந்த சமயத்துல தான் போலீஸ் சந்திரநாத்தோட வீட்டுக்கு வந்திருக்கு. தெப்ஜானியோட உடலையும் ரெக்கவர் பண்ணிருக்கு. சந்திரநாத்தோட வீட்டுல இருந்து தப்பிச்சு போன அந்த 3 பேர், சந்திரநாத், அவரோட மகன் சந்தன் அண்ட் அசிம், இவங்க 3 பேரும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, அடுத்த 3 நாட்கள் வெவ்வேறு ஹோட்டல்ஸ்லயும் லாட்ஜ்லயும் மாறி மாறி தங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இந்த கேஸ் கொல்கத்தாலே பயங்கர ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நியூஸ் பேப்பரும் இந்த கேஸ பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல எல்லாம் சந்திரநாத்துக்கே கிளியரா தெரிஞ்சிருச்சு, இதற்கு மேலேயும் எங்கேயும் ஓடி ஒளிய முடியாதுன்னு. அதனால சந்திரநாத்தும் அவரோட மகன்களும் அவங்களோட ஃபேமிலி லாயரை போய் மீட் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்துக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படியே அவங்க லாயரை சந்திக்க போகும்போது போற வழியிலேயே போலீசால அரசு செய்யப்படுறாங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு
1985 வருடம் வருது. இந்த தீர்ப்புல ஜெயந்தி, சுமித்ரா அண்ட் அசிம் இவங்க 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. சந்தன் அண்ட் சந்திரநாத்துக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு சந்திரநாத்தோட குடும்பம் என்ன செய்யறாங்க, இந்த வழக்கை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. ஹைகோர்ட் இந்த கேஸ்ல என்ன தீர்ப்பு வழங்குதுன்னா, அசிம் அண்ட் ஜெயந்தியோட ஆயுள் தண்டனையை குறைக்குது. அவங்களோட ஆயுள் தண்டனையை 2 வருட கடுங்காவல் தண்டனையா மாத்துது. 2 வருஷத்திலேயே அசிமும் ஜெயந்தியும் வெளியே வந்துடுறாங்க. இப்ப மிச்சம் 3 பேர் இருக்காங்களே, சந்திரநாத், சந்தன், சுமித்ரா, இவங்க 3 பேருக்கும் கொல்கத்தா அலிப்பூர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்புன்னு ஹைகோர்ட் சொல்லிடுது. பட் இங்கேயும் சந்திரநாத்தோட ஃபேமிலி விடல. அவங்க என்ன பண்றாங்க, இந்த கேஸை மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, சந்திரநாத், சந்தன் அண்ட் சுமித்ரா இவங்க 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை தான் சரியான தீர்ப்புன்னு வழங்குது. இவங்க 3 பேரும் 14 வருடங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆயிடுறாங்க. அண்ட் வித்ரான்னு சந்திரநாத்தோட ஒரு மகள் இருந்தாங்க. அவங்களுக்கு சம்பவம் நடக்கும் போது 18 வயசுக்கும் கம்மி. அதனால அவங்க ஒரு மைனர். சோ 3 வருஷத்துலயே அவங்களும் ரிலீஸ் ஆயிட்டாங்க. கிளியரா எதை பத்தி பேசுதுன்னா, டவுரி டெத் பத்தி தான் பேசுது. நீங்க நினைக்கலாம், ஏன்பா மண்ணெண்ணெய் ஸ்டவ் வெடிச்சதெல்லாம் அந்த காலம் பா, இன்னமும் டவுரி இருக்கு ஒத்துக்கிறேன், ஆனா டவுரிக்காகலாம் யாரும் கொலை பண்றது இல்லைன்னு நிறைய பேர் பேசலாம். ஆனா உண்மை என்னன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கும் இந்த காலத்திலயும் ஒரு வருஷத்துக்கு 7000 பெண்கள் டவுரினால இறக்குறாங்களாம். அதுவும் இந்தியால மட்டும் இறக்குறாங்களாம். ஒரு வருஷத்துக்கு 7000 பெண்கள்னா ஒரு நாளைக்கு 20 பெண்கள் டவுரினால மட்டும் இறந்துட்டு இருக்காங்க. சோ தயவு செஞ்சு டவுரியை யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா காசு இருக்கிறவன் கொடுக்கறதுனால காசு இல்லாதவன் அதனால பாதிக்கப்படுறான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸே எடுத்துக்கோங்களேன். 2 பேருக்கிட்டையும் காசு இருந்திருக்கு. ஆனா பொண்ணோட குடும்பத்துல யோசிக்க முடியாத அளவுக்கு பணத்தை பையனோட குடும்பத்துல கேட்டிருக்காங்க. அதுவும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் கழிச்சு கேட்டிருக்காங்க. அதை கொடுக்க முடியலன்னு அந்த பொண்ணையே கேவலப்படுத்தி, அடிச்சு, உதைச்சு, மூதேவின்னு திட்டி, கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட இருக்குன்னு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம கொடுக்க கொடுக்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் இந்த வழக்கம் சொல்லுதுன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.